ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. தை 28 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பணிகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பரிமாறுவது நல்லது. வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் கைகூடும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்து கொள்ளவும். மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கல்வி பணிகளில் புதுவிதமான சூழல்கள் ஏற்படும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி தைரியம் அதிகரிக்கும். பரணி பயணங்கள் கைகூடும். கிருத்திகை புதுமையான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு புதுமையான உணவுகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். கிருத்திகை ஆர்வம் அதிகரிக்கும். ரோகிணி சாதகமான நாள். மிருகசிரிச்சம் முயற்சிகள் கைகூடும். மிதுனராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட செயல்களில் மாற்றமான சூழல் ஏற்படும். கால்நடை பணிகளில் ஆதாயம் உண்டாகும். மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றம் ஏற்படும். எதிர்ப்புகள் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரிச்சம் மாற்றமான நாள். திருவாதிரை வாதங்களை தவிர்க்கவும். புனர்பூசம் மாற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் போது பொறுமை அவசியம். மறைவான செயல்பாடுகளை புரிந்து கொள்வதில் விருப்பம் உண்டாகும். ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. புனர்பூசம் ஈடுபாடு உண்டாகும். பூசம் பொறுமை வேண்டும். ஆயில்யம் எதிர்ப்புகள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். வர்த்தக பணிகளில் ஆதாயம் மேம்படும். பயணங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் முதலீடுகள் அதிகரிக்கும். பூரம் ஆதாயம் மேம்படும். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் ஆதரவால் நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களின் மூலம் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். மனதில் இறை நம்பிக்கை அதிகரிக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்பு விரிவடையும். ஹஸ்தம் முடிவு கிடைக்கும். சித்திரை செல்வாக்கு அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையும். பயணம் தொடர்பான விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். வடக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளி வட்டாரங்களில் மதிப்பு உயரும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய தேடலை ஏற்படுத்தும். நேர்மைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மாற்றம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை சேமிப்பு குறையும். சுவாதி முடிவு ஏற்படும். விசாகம் அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். கல்வி சார்ந்த துறைகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் விவேகம் வேண்டும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும்.
எதிலும் பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படவும். அஞ்ஞான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த செயல்பாடுகளில் சுய கணிப்புகள் சற்று காலதாமதமாகவே நிறைவேறும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். விசாகம் குழப்பங்கள் நீங்கும். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை தாமதமாகவே நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் வழியில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் ஆதாயம் உண்டாகும். பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் தெளிவு பிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வழக்கு தொடர்பான செயல்பாடுகளின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உடனிருப்பவர்களின் தேவைகளை புரிந்து செயல்படுவீர்கள். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். ஊக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நுணுக்கங்களை அறிவீர்கள். திருவோணம் புரிதல்கள் ஏற்படும். அவிட்டம் பொறுப்புகள் குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழல்கள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் சுப காரியம் தொடர்பான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிர்வாக ஆற்றல் வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தன வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் அனுகூலமான நாள். சதயம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பூரட்டாதி வரவுகள் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் கைகூடும். எதிலும் தனித்து செயல்படுவீர்கள். உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். தந்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். சாதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி சோர்வு நீங்கும். ரேவதி லாபம் மேம்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.